இப்போ ஒரு ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் வந்து ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஒரு கேன்வாஸ் எடுத்து அந்த பேக் சைடு லென்த் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக அளந்துக்கலாம். அளந்துட்டு அதை ரெண்டாக மடித்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கலாங்க, போட்டுக்கலாம். வரைஞ்சிட்டு அதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி வருது ஷேப்பு. அதுக்கு ஒரு கோல்டு கிளாத் எடுத்து ஒரு லேஸும் எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த லேஸை வச்சு இந்த லேஸ் வச்சு நம்ம ஒரு சின்ன பேட்டர்ன் தான் தைக்க போகிறோம். இந்த கோல்டு கிளாத் மேலே அந்த கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கேன்வாஸ் வச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஈஸியான மெத்தடு. புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி தைச்சும் கூட ஒரு பேட்டர்ன் வச்சு நம்ம ப்ளவுஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கணும். இதை அடித்து திருப்பணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம லேஸ் வைக்கிறனால இதை அடிச்செல்லாம் திருப்ப வேண்டாம். அது திருப்ப முடியாதவங்களுக்கு தான் இந்த சின்ன பேட்டர்ன் ஐடியா சொல்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இந்த ப்ளவுஸோட பேக் இருக்குது இல்லைங்களா, இடுப்புக்கிட்ட, அது ஃபுல்லாக வந்து நம்ம இப்படி வச்சு அப்படியே மேலே வச்சு தைச்சிக்கலாங்க. தைச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து அந்த தையல் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது மேலே வச்சு நான் அந்த தையலை மறைக்கிறதுக்காக இந்த லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதான் ஃபைனல் லுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மிச்ச பீஸ் இருந்துச்சுன்னா நெக்குக்கும் வச்சுக்கலாம். இது ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ.